இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தீவு என்றது வந்து கடலை விட கொஞ்சம் மேல இருக்க வேண்டியது. ஆனா இந்த மன்னார் தீவு 30 சென்டிமீட்டர் கீழே போயிட்டுது. இந்த காற்றாலை மின்சாரம் அமைப்பது என்பது வந்து அபிவிருத்திக்கு நாங்கள் எப்பொழுதும் பாதகமானவர்கள் அல்ல. ஆனால் இந்த மன்னார் தீவில் அமைப்பதனால் மன்னார் தீவின் இடப்பரப்பினையும் நிலப்பரப்பினையும் கருத்தில் கொண்டு இந்த விடயங்கள் வந்து மன்னார் தீவை விட்டு வெளியிடங்களில் அமைக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் எங்களை கண் கொண்டு பாராமல் இந்த சிறிய தீவை அழிக்கும் நோக்கோடு அத்தோடு இவங்கள் இந்தியா என்னும் அந்த நாட்டுக்கு அதானி என்ற நிறுவனத்துக்கு இதை அவர்கள் லாபம் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை முற்றாக எங்களோட மாவட்டத்தில் நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த அரசை நாடிக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து 3 வருட காலங்களாக இந்த ஊரடங்குக்கு நான் முன்னின்றிருக்கிறேன். எத்தனையோ நீதி ஊர்வலங்கள் என்று நான் வந்திருக்கின்றேன். ஆனால் இதுக்கு எங்களுக்கு ஒரு சரியான நடவடிக்கையை இந்த அரசாங்கங்கள் தரவில்லை. வணக்கம். மற்றொரு செய்தி. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுகள் ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 15வது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆதரவு வழங்கும் வகையில் பள்ளிமுனை மற்றும் பெரிய கரிசல் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். மேலும் மன்னாரைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக கலைக்கூட மாணவர்களும் பங்கேற்றுள்ளனர். வணக்கம். நாங்க வந்து யாழ் பல்கலைக்கழகத்துல கலைப்பிரிவு கற்கின்ற மன்னாரை சேர்ந்த மாணவர்கள். நாங்க வந்து இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ள இன்றைக்கு வந்து 15ஆம் நாளாக இன்று நாங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். இந்த மன்னார் தீவானது வந்து 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு. அது மட்டும் அல்லாம தீவு என்றது வந்து கடலை விட கொஞ்சம் மேல இருக்க வேண்டியது. ஆனா இந்த மன்னார் தீவு 30 சென்டிமீட்டர் கீழே போயிட்டுது. அப்படி காணப்படுற இந்த தீவுல கனியமணல் அகழ்வோ அல்லது அந்த மண்ணை அகழ செய்கின்ற அனைத்து செயற்பாடுமே முறையற்ற செயற்பாடு தான் காணப்படுது. உண்மையா இந்த போராட்டத்துல சில கருத்துக்கள் வந்திருக்குது. இந்த காத்தாடி போறதுக்கு 75 அடி மண் தோண்டப்படுதுண்டு. அந்த தோண்டப்படுற மண்ணால வந்து இந்த கடல் இன்னும் இந்த தீவு வந்து கடலுக்கு கீழே தான் போகும் மொழிய கடலுக்கு மேல வர போறது இல்ல. அதோட சேர்ந்து வந்து இந்த மன்னார் மண் வந்து ஒரு கனிய வளம் நிறைந்த ஒரு மண். இந்த மண்ணை எடுத்து இவங்க வேறொரு தேவைக்கு பயன்படுத்தும் போது கடலால அரிக்கப்படும் பொழுது அந்த மண் வந்து ஒரு இலேசான அதாவது வந்து கனமற்ற மண்ணாக காணப்படுறதால வந்து கடல் வந்து வேகமாக அரிக்கப்பட்டு கடல் வந்து நகரத்துக்குள்ள வர வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இதை வந்து நாங்க உணர்ந்ததாலதான் பல்கலைக்கழக மாணவர்களாகிய நாங்கள் அதுவும் கலைப்பிரிவு கற்கின்ற மாணவர்கள் நாங்க இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த மன்னார் மாவட்டத்தில் மன்னார் தீவில மற்றும் மண்ணகல் தொடர்பான விடயங்களுக்கு எதிராக 15வது நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலே பள்ளிமுனை கிராம மக்களும் மற்றும் கரிசல் கிராமத்து மக்களுக்குமாக சேர்ந்து நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காற்றாலை மின்சாரம் அமைப்பது என்பது வந்து அபிவிருத்திக்கு நாங்கள் எப்பொழுதும் பாதகமானவர்கள் அல்ல. ஆனால் இந்த மன்னார் தீவில் அமைப்பதனால் மன்னார் தீவின் இடப்பரப்பினையும் நிலப்பரப்பினையும் கருத்தில் கொண்டு இந்த விடயங்கள் வந்து மன்னார் தீவை விட்டு வெளியிடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது பிரதான நோக்கமாக இருக்கின்றது. ஏற்கனவே 30 காற்றாலை மின்சாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை இருந்தாலும் மீண்டும் 2ஆம் கட்டத்தின்
காற்றாலை மின்சாரங்களை மன்னார் தீவில் அமைக்காமல் இதை வேறு இடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. இதே போல கனியமண் அகழ்வு என்பது மிக மோசமான பாதிப்பை உண்டாக்கும் மன்னார் மாவட்டத்திற்கு. ஆகவே இந்த கனியமண் அகழ்வை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் எங்களது மக்களது பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இதை எங்களது ஜனாதிபதி ஏற்கனவே குறிப்பிட்டது போல மன்னார் தீவில் தான் பதவிக்கு வந்தால் மன்னார் தீவில் இருக்கின்ற காற்றாலை மின்சாரங்கள் அமைப்ப திட்டத்தினையும் கனியமண் அகழ்வினையும் உடனே நிறுத்துவேன் என்ற ஒரு வாக்குறுதியுடன் பெறப்பட்ட ஜனாதிபதி நிச்சயமாக இதை செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மன்னார் பெரிய கரிசல்ல இருந்து நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். எதற்காக வேண்டியிருந்தால் இந்த போராட்டமும் எதற்காக வேண்டியிருந்தால் இந்த மன்னார் மாவட்டத்தில் மக்கள் எல்லோரும் கஷ்டத்தோட பல பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஃபேனின் மூலமாக வெள்ளங்கள் மூலமாக விவசாயமும் கடல் தொழிலாளர்களுடைய தொழில்களும் சரியான கஷ்டத்தோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனைகளை எங்களோட மாவட்டத்துக்கு இல்லாம வேறு எங்க கொண்டு நீங்க உங்களோட இந்த ஃபேன்களை நீங்க கட்டிக்கொள்ளுங்க. இந்த மன்னார் மாவட்டத்துக்கு இது எங்களுக்கு வேண்டாம் என்று போராட்டத்துக்காக வேண்டிதான் நாங்கள் எல்லாரும் மன்னார் பெரிய கரிசல்ல இருந்து எல்லாரும் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த தேவையை கட்டாயமாக எல்லாரும் எங்களுக்கு நிறைவேற்றி தரணும். வளமையை விட இந்த ஃபேனுக்கு பிறகு மக்கள் எல்லாரும் கஷ்டத்தோட தொழில் இல்லாமல் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா இருந்த எங்களுக்கும் தொழில் செய்ய முடியாத பெரிய பிரச்சனையாக இருக்கு. அதனால முக்கியஸ்தர் எல்லாரும் அரசியல் எல்லாரும் எங்களுக்கு இதுக்கு உதவி செஞ்சு எங்களோட மன்னார் மாவட்டத்தை பாதுகாப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு எல்லோரும் இந்த இடத்து வந்திருக்கிறோம். 15 நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று 15 நாளாக இந்த காற்றாலை போராட்டம் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இன்று எமது பள்ளிமினை கிராம மக்கள் கரிசல் மக்களும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து இந்த மன்னார் சுற்றுவட்ட நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த காற்றாலையானது 3 வருடங்களுக்காக நடத்தப்பட்டு கொண்டிருந்த போராட்டம் இன்று 15 நாளாக நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். இதால் எமது கடல் வளம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. மண் அகழ்வால் எங்களோட வளம் அழிந்து கொண்டிருக்கிறது. கடல் வெள்ளம் பெருக்கெடுத்து இந்த தீவை மூடும் அளவுக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த அரசாங்கம் எங்களை கண் கொண்டு பாராமல் இந்த சிறிய தீவை அழிக்கும் நோக்கோடு அத்தோடு இவங்கள் இந்தியா என்னும் அந்த நாட்டுக்கு அதானி என்ற நிறுவனத்துக்கு இதை அவர்கள் லாபம் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை முற்றாக எங்களோட மாவட்டத்தில் நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த அரசை நாடிக்கொண்டிருக்கின்றோம். எங்களோட கடல் வளம் முற்றாக அழிந்து கொண்டிருக்கும் போது இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்த இதையும் கண்கொண்டு பாராமல் இதை மேற்கொண்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த காற்றாலை எங்களுக்கு தேவை வேண்டாம். இத்துடன் இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அரசாங்கம், இல்லாவிட்டு நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வண்ணமே இருப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு எங்கள் கிராமம் மன்னார் கிராமத்தில் இன்றைய காலகட்டங்கள் வந்து சொல்ல போனால் இந்த காற்றலையாலும் இந்த மண் அகழ்வாலும் பெரிய ஒரு பாதிப்புக்கு நாங்கள் உள்ளாயிருக்கிறோம். இன்றைய தொழில் வளம் இதனால் பாதிக்கப்படுகிறது. எங்களுடைய நாளாந்த வருமானங்கள் இதனால் எங்களுக்கு பாதிக்கப்படுகிறது. இந்த வருமானத்தை நம்பியே எத்தனையோ மக்கள் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த தொழில் வளங்கள் இல்லாததினால் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். அன்றாட இந்த தொழில் வரும் வருவாய்களில் நாங்கள் கூலி வேலைக்கு போவதனால் அதில் வருகிற வருவாயை கொண்டு எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் திறம்பட நடத்தி கொண்டிருந்த நாங்கள் தற்போதைய காலகட்ட சூழ்நிலையால் நாம் மிகவும் பாதிக்கப்பட்டு அன்றாட உணவுக்கும் இல்லாத நிலையிலே இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காற்றலையானது எங்களுடைய வாழ்வாதாரங்களை மட்டுமல்ல
அனைத்து கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தையுமே பாய்த்து கொண்டிருக்கின்றது. மிக இலகுவாக அவர்கள் காத்தாடியை கொண்டு கூட்டி விட்டு போகின்றார்கள். அதனால் பாதிக்கப்பட போறது கடலை சுற்றி இருக்கின்ற மக்களாகிய, அதுவும் ஏழை பாமர மக்களாகிய நாங்கள் தான் என்பதை நாங்கள் இல்ல எடுத்து செல்லக்கூடியதா இருக்கின்றது. இந்த மண்ணகழ்வும் அதே மாதிரி தான் அந்த தீவு அழிந்தது போல நாங்கள் படத்தில் பார்த்து ரசித்தோம் அந்த தீவு அழிந்ததை. ஆனா இன்று எங்களுடைய வருங்கால பேர பிள்ளைகளோ எங்களோட பிள்ளைகளோ இந்த தீவுக்குள் இருப்பார்களா வாழ்வார்களா என்ற ஒரு ஊரடத்துக்குள்தான் நாங்கள் சிவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதை நினைத்தால் எங்களுக்கே மிகவும் வேதனைக்குரிய காலகட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து 3 வருட காலங்களாக இந்த ஊரடத்துக்கு நான் முன்னின்றிருக்கிறேன். எத்தனையோ நீதி ஊர்வலங்கள் என்று நான் வந்திருக்கின்றேன். ஆனால் இதுக்கு எங்களுக்கு ஒரு சரியான நடவடிக்கையை இந்த அரசாங்கங்கள் தரவில்லை. முந்தையும் தான் இப்போதும் தான் எல்லா அரசாங்கமே மக்களை போட்டு வதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்களே ஒழிய மக்களுக்கு பாதுகாப்பு தர இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.